காணும் பொங்கல் கலகலப்பு சிறப்பு நேரலையில் மீண்டும் இணைகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காணும் பொங்கல் கொண்டாட்டத்தை இந்த தொகுப்பில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது ஊட்டியிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன. ஒரு பக்கம் சுற்றுலா பயணிகள் இந்த தினத்தை கொண்டாட, மற்றொரு பக்கம் அங்கு இருக்கக்கூடிய தோடரின மக்களும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இயற்கை அழகு வேணுமா? இயற்கை அழகும் இருக்கு. சாகச விளையாட்டு அனுபவம் வேணுமா? அந்த விளையாட்டும் இருக்கு. கலாச்சார நடனம் வேணுமா? அதுக்கும் தோடரின மக்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அந்த கொண்டாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இப்படி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சுற்றுலான்றது வெறும் சுற்றுலா கிடையாது, அது ஒரு எமோஷன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டாட்டம் களைகட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நீலகிரியிலிருந்து, ஊட்டியிலிருந்து எமது செய்தியாளர் வில்லியம் இணைப்பில் இணைகிறார். வில்லியம், வணக்கம். ஊட்டியுடைய இந்த சுற்றுலா பயணிகளோட கொண்டாட்டமும் தோடரின மக்களோட கொண்டாட்டம், இந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வருஷம் காணும் பொங்கல் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களைகட்டி இருக்கு ஊட்டியில, அது சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம்? விரிவான தகவல்கள் வில்லியம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை இருந்தாலே சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவியது வழக்கம். இந்த நிலையில் பொங்கல் திருநாள் முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாகவும் காணும் பொங்கலை முன்னிட்டும் இன்று உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், திட்டப்பட்ட ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக 2 நாட்கள் விடுமுறை கழித்த பின்பு காணும் பொங்கல் அன்று காணும் பொங்கலை அனுபவிப்பதற்காகவே உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டுரசிப்பதற்காகவே இங்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்காகவே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் தோடர் பழங்குடியினரின் அவர்கள் பொங்கல் வைத்து அவர்களுடைய பாரம்பரிய நடனமாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தனர். அதே போல படுகிற மக்களும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நடனமாடினர். அவர்களோடு சுற்றுலா பயணிகளும் நடனமாடி மகிழ்ச்சி அடைந்து இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து புகைப்படங்களையும் எடுத்து சென்றனர். நன்றி வில்லியம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீலகிரி மாவட்டம், ஊட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காணும் பொங்கலை ஒட்டி வழக்கத்தை விட கூடுதலாகவே கொண்டாட்டங்கள் குதூகலித்து காணப்படுகின்றன. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் வில்லியம் வழங்கிய விரிவான தகவல்களையும் நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.